ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நியூ லுக் பார்க்கலாமா? லிட்டர்லி நான் இது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். எப்பயும் போல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். So let's see the product. இதுக்குள்ளே இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா எனக்கே அதெல்லாம் புதுசு. ஏதோ ஆர்வ கோளாறுல ஆசையில் வாங்கி பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிறது கேர்ள். கண்டிப்பாக எனக்கு சத்தியமாக இது எப்படி பண்ணணும்னு கூட தெரியலை. பண்ணி பார்த்தா தெரியாதா? அடித்து விளையாடவும் நல்லா தான் இருக்குது. அண்ட் செகண்ட் வந்து கண்டிப்பா இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏர் ப்ளோ. எனக்கு தெரியாது. ஸோ இது அதிகமாக யூஸ் பண்ணுவேன்னு தெரியலை. ஏன்னா நான் வந்து தலை குளிச்சுட்டு இதெல்லாம் போடுற அளவுக்கு எனக்கு டைம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. தன்னால விட்டா காத்தால காமிச்சிடும். ஆனால் நெக்ஸ்ட் பார்ட், this is my favorite part. நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தது. Here the blow dryer. அண்ட் இது கண்டிப்பா யூஸ் பண்ண தெரியுமான்னு கேட்டா எனக்கு சத்தியமா தெரியாது. தெரியல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். இஃப் சப்போஸ் நான் ஏதாவது தப்பா பண்ணியிருந்தேன்னா, ஆல்ரெடி பண்ண தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். பேசிக்கலி நான் ஒரு ஆர்வக்கோளார். ஸோ அதனால ஹேர் சீரம் போட்டதோ இல்லைனா வந்து ஹீட் ப்ரொடெக்டர் போட்டதோ நான் வீடியோ எடுக்கவே இல்லை. ஒரு அவசரம் கொடுக்கல, நான் முன்னாடியே எல்லாம் பண்ணிட்டேன். அண்ட் ஸோ சாரி ஃபார் தட். பட் நம்ம வந்து இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். அது பெருசாக தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். நம்ம இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி போட்டுட்டேன், ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஆக்சுவலி இது போட்டுகிட்டே என்னால் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாது. நான் பேக்ரவுண்டில் கொடுக்குறேன். கேவலமாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணிடலாம். ப்ராடக்ட்லேருந்து வர சவுண்ட்னால நான் பேசுறது கேட்காது. அதனால தான் நான் வந்து பின்னாடி வாய்ஸ் கொடுக்குறேன். நான் கொஞ்சம் ஹேரில் இருக்க டீடாங்கிள்ஸ்லாம் எடுக்காமல் பண்ணதுனால எனக்கு அது ரொம்பவே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு பண்ணும்போது. சப்போஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஹேர் நல்லா டீடாங்கிள் பண்ணிவிட்டு சீரம் போட்டு, கண்டிப்பாக ஹீட் ப்ரொடெக்ஷன் போடாமல் பண்ணக்கூடாது. ஹீட் ப்ரொடெக்ஷன் போட்டுட்டு நீட் ஆங்கிள்ஸ் இருக்குது அதை அகைன் செக் பண்ணிவிட்டு தென் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக அது வரும். எனக்கு நான் அந்த விஷயத்த மறந்துட்டனால எனக்கு கொஞ்சம் நான் அதுக்கு அடுத்து தான் டீட் ஆங்கிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இப்போது வீடியோ ஒன்றா போட்டுட்டு இருந்தேன். எனக்கு ப்ளோ ட்ரை பண்ணுறதுல இதில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ப்ளோ ட்ரை பண்ண பிறகு அந்த ஹேரை தொட்டுறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு, ஸ்மூத்னிங் பண்ண மாதிரி. அப்சல்யூட்லி ஐம் சீயிங் த ரிசல்ட்ஸ். வா, ஆக்சுவலி நான் ஒரு 2 டைம் தான் அதை இழுத்தேன் ஒரு சைடு. ஸோ அதுக்கே வந்து லைக் உங்களுக்கு லைட்டாக பெண்டு தெரியும்னு நினைக்கிறேன், கர்வ்ஸ் வந்து இருக்கிறது. எனக்கு தெரியாது. ஸோ ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் அகைன் பண்ணால் இன்னமுமே வந்து கர்ல் வரும். பட் எனக்கு வந்து யூஸ் பண்ண பயமாக இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறனால ஏதாவது ஹேர் நினச்சி ஆல்ரெடி இங்கே முடி ஒன்றுமே இல்லை மண்டேல. ஸோ மண்டேல. ஸோ அதனால எதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம், லைட்டாகவே ட்ரை பண்ணுவோம் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் பட் இது கண்டிப்பாக வந்து டெய்லி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஓகேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதுலேயுமே நான் ஒன் சைடு தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பண்ணிவிட்டு நான் ரிசல்ட்டை காட்டுறேன். பார்ட்டிஷனாக பிரித்து பண்ணுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இதுவே வந்து நம்ம ரெகுலராக பண்ணி பழகிட்டோம்னா, காலேஜுக்கு மார்னிங் கிளம்பும் போது சரி, வெளியே எங்கேயாவது ஆஃபீஸ் வாட்டவர் எங்கேயாவது கிளம்பும் போது பழக்கம் இருக்கவங்க ஒரு 10 மினிட்ஸில் நம்ம இந்த ஸ்டைலை பண்ணிட்டு போயிடலாம். நம்ம முடிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. மேபி இந்த பட்டர்ஃப்ளை கட்டு, லேயர் கட்லாம் பண்ணியிருப்பாங்களா, அவங்களுக்கு வேணா இது பண்ணும்போது எவ்ரி ஸ்டெப்ஸ்ல வந்து அந்த கேர்ள் அழகா வந்து டிஃபைன் ஆகும். பட் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கனால லைக் எண்டில் மட்டும் இந்த மாதிரி அழகாக டிஃபைன் ஆகிருக்கு. ஆனால் எனக்கு இதுவும் பிடிச்சிருக்கு. மேபி எண்டில் இன்னும் கேர்ள் வேணும்னா தென் நம்ம வந்து
இந்த ஆயுதத்தை பயன்படுத்தலாம். ஸோ நான் வந்து இதை வேணால் எண்டில் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து ஒரே நேரத்தில் எல்லா ஹீட்டையும் என் மைண்டில் திரும்பி திரும்பி என் மண்டையில் ஏற்ற நான் விரும்பலை. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ வந்து நம்ம இதை எண்டில் மட்டும் ட்ரை பண்ணலாம். பொதுவாக ப்ளோ ட்ரையரில் வந்து அதிகமாக ஹீட் வந்து நம்ம ஹேரை வந்து ஸ்பாயில் பண்ணாது. அதனால தான் எல்லோரும் வந்து ப்ளோ ட்ரையர் சைட் போகிறாங்க. அதனால ஹீட்டும் பிரச்சனை கிடையாது தான், ஹீட் அந்தளவுக்கு இருக்காதுன்றதுனால. பட் இருந்தாலும் கைப்புள்ள எடுட ஆயுதம் எடுத்தாச்சு. ட்ரை பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். இதையும் கர்லர் யூஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அது கூட நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்துடலாம். இது அந்த மாதிரி பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. ஓகே, எப்படியாவது பண்ணி முடிச்சாச்சு. ஆக்சுவலி நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் லைட்டாக தான் கேர்ள்ஸ் கொண்டு வர முடிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க நல்லா அழகாக கொண்டு வருவாங்க. நமக்கு தான் எப்படி பண்ணணுன்னே தெரியாது. ஏதோ கொஞ்சம் தெரிஞ்ச அளவுக்காச்சும் பண்ணேன். இது வந்து என்னால் கொண்டு வர முடிஞ்ச அளவுக்கு தான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஏதோ ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி ஒரு ஆர்வக்கோளாறில் பண்ணது. பட் சம்ஹவ் இட் வெண்ட் வெல், அவ்வளோதான் சொல்ல முடியும். நான் வந்து இன்னும் நல்லா ட்ரை பண்ணேன்னா கேர்ள்ஸ் நல்லா வரும். ஸோ ஹவெவர் ஆப்ரேஷன் சக்ஸஸ். பட் பேஷண்ட் தான் கொஞ்சம் டயர்டாகிட்டேன் ட்ரை பண்ணி. அதனால என்னால் ஃபுல்லாக வீடியோ காட்ட முடியல. பட் எனக்கு பிடிச்சிருக்கு கீழே இருக்க கேர்ள்ஸ் எல்லாம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், என்னால் இவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பாய்.